தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், அதிமுக கூட்டணியிலே இணைவாரா ஓபிஎஸ்? வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்படி இணைந்தால் அவருக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முழு தகவல் ஒரு இணையதளத்திலே வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளை காட்டிலும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்சமயம் அதிமுக கூட்டணியிலே பல முக்கிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஏன் மிகப்பெரிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுடைய ஆதரவுகளாகட்டும், அனைத்துமே நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல, ஓபிஎஸும் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சி சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலே கிடையாது என அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலும், அதாவது வருகின்ற 23ஆம் தேதி அந்த அறிவிப்பு என்பது மிக உறுதியாக போகிறது அப்படின்னே கூட சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் டிடி தினகரன் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கிட்டத்தட்ட 190% உறுதியாகிவிட்டது. அதுவும் அதிமுகவுடன் நேரடியாக தொடர்பில் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணியிலே பாஜக கொடுக்கக்கூடிய அந்த தொகுதியில் நமது டிடி தினகரன் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும், எந்த கூட்டணியில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தகவலும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை பேசியிருந்தார். 30 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியானது. 30 தொகுதிகளை ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தாலும் போட்டியிடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஓபிஎஸ் தரப்பிற்குரிய அனைவருமே அதிமுக திமுகவினை இணைந்து விட்டார்கள். வைத்திலிங்கம் மட்டும்தான் மீதம் இருக்கிறார், மீது யாரும் கிடையாது. அப்படியே ஓபிஎஸ் 30 தொகுதிகளே வேட்பாளர்களை களம் இறக்க முடியுமா அப்படின்னா களம் இறக்கி விடுவார், செலவுகளை பார்க்க மாட்டார். அந்த நேரத்தில் வேட்பாளர்கள் இறங்குவதற்கு தயக்கம் காட்டுவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல பாஜக கூட்டணியிலே ஓபிஎஸ் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நமது டிடிவி தினகரனுக்கு கூட பச்சை கொடி காட்டிவிட்டார். ஏன்னா டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த தனி கட்சியை வைத்து அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக, நாங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள், எங்களுக்கு எந்த விதமான கட்சியும் கிடையாது, நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லி பல வழக்குகளையும் தொடுத்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ அதிமுக பாஜக கூட்டணியில இணைத்துக் கொண்டால் அது பிற்காலத்திலே அதிமுகவிற்கு பிரச்சனை எதுவும் வந்துவிடுமா என்ற தயக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்குமே ஓபிஎஸ்க்கும் சசிகலாவிற்கும் பச்சை கொடி என்பது காட்டாமலே இருந்து கொண்டிருக்கிறார். மிக விரைவாகவே ஓபிஎஸ்க்கு பச்சை கொடி காட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் சரி, இந்த வீடியோவும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.